நான் கோபத்துல எதையாவது சொன்னா உடனே அதை அப்படியே செய்யணுமா? உங்களுக்கு யார் சொன்னா இந்த தாடி அசிங்கமா இருக்குதுன்னு? உங்களுக்கு இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. பார்க்க ஒரு மாதிரி கம்பீரமா கிராமத்து மாப்பிள்ள மாதிரி லட்சணமா இருக்கீங்க. இதை எடுக்கவே கூடாது, புரியுதா? வேணும்னா கொஞ்சமா ட்ரிம் பண்ணிக்கோங்க என்று படபடவென்று தன் மனதில் இருந்த உண்மையை அப்படியே கொட்டிவிட்டாள். ஆகாஷ் மெதுவாக திரும்பி அவளது இடுப்பில் இரு கைகளையும் போட்டு அவளை தன்னோடு மிக நெருக்கமாக இழுத்து கொண்டான். அவனது இந்த திடீர் செய்கையில் தாமரை கண்கள் விரிய மூச்சடைத்து நிற்க அவளது மார்பு அவனது நெஞ்சோடு அழுத்தமாக உரசி கொண்டிருந்தது. ஓஹோ, அப்போ என் மதுரக்காரிக்கு இந்த புருஷனோட தாடி வச்ச முகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அத வெளியில சொல்லாமத்தான் இவ்வளவு நாடகம் ஆடினியா என்று அவளது காதோரம் குனிந்து தன் தாடி அவளது மென்மையான கன்னத்தில் குத்துவது போல தேய்த்து கிசுகிசுத்தான். ஆகாஷ், குத்துது, பிளீஸ் விடுங்க என்று தாமரை சிலிர்ப்போடு அவனது தோள்களை பற்றி கொண்டு பின்வாங்க முயன்றாள். ஆனால் அவளது உடல் அவனது அணைப்பிற்கு முற்றிலும் அடிபணிந்து போயிருந்தது. விட முடியாது தாமரை. நீ நேத்து நைட்டு போட்ட பார்டர் தலகாணி இப்போ எங்க போச்சுன்னு பாத்தியா என்று கட்டிலை காட்டினான். அங்கே அந்த பெரிய தலையணை தரையில் கிடந்தது. நமக்கு நடுவுல எந்த பார்டரும் இருக்கக்கூடாது. நீ என்ன முழுசா மன்னிச்சிட்டேன்னு உன் வாயால சொல்ற வரைக்கும் உன்னை இப்படித்தான் வம்பெடுத்துக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லி அவளது இதழ்களுக்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு சென்றான். அவனது மூச்சுக்காற்றின் வெப்பம் தாமரையை அப்படியே உருக வைக்க அவளது கண்கள் தன்னிச்சையாக மூடிக்கொள்ள அவளது இதழ்கள் அவனது முத்தத்திற்காக ஏங்கின. ஆகாஷ் அவளது கீழ் இதழில் மிக ஆழமாக தன் இதழ்களை பதித்தான். அந்த முத்தம் தங்களின் இத்தனை நாள் பிரிவின் அத்தனை வேதனைகளையும் சந்தேகங்களையும் ஒரு நொடியில் காற்றில் பறக்கவிட்டது. தாமரையின் கைகள் அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அந்த முத்தத்தின் சுகத்தில் தன்னை முழுமையாக தொலைத்தாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஆகாஷ் மெதுவாக அவளது இதழ்களிலிருந்து விலகி அவளது நெற்றியில் தன் தலையை வைத்து முட்டினான். இருவரின் மூச்சுக்காற்றும் வேகமாக வந்து போய்க் கொண்டிருக்க, இப்ப சொல்லு தாமரை, இன்னும் புருஷன் மேல உனக்கு கோபம் இருக்கா என்று குறும்போடு கேட்டான். தாமரை அவனது நெஞ்சில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டு செல்லமாக கடித்தவள், நீங்க ரொம்ப மோசமான ஆளு ஆகாஷ். எப்படியோ உங்க ரொமான்ஸ வச்சே என்னை ஏமாத்திடுறீங்க. ஆனா நான் உடனே எல்லாம் சென்னைக்கு வரமாட்டேன். இன்னும் ஒரு வாரம் நீங்க இந்த கிராமத்துல என் பின்னாடியே சுத்தணும். அப்போதான் எனக்கு முழு திருப்தி என்றாள் வெட்கத்துடன். ஆகாஷ் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு கட்டிலில் மெதுவாக சாய்த்தவன், ஒரு வாரம் என்ன தாமரை, உன் கூட இதே மாதிரி இருக்கிறதுனா என் ஆயுசு முழுக்க இந்த கிராமத்திலேயே நான் குப்பை கொட்ட தயார் என்று சொல்லி அவளது கூந்தலில் முத்தமிட்டான். மறுநாள் காலை மதுரை மண்ணில் சூரியன் மெல்ல உதிக்க தொடங்கியிருந்தது. தாமரையின் அறைக்குள் ஜன்னல் வழியே புகுந்த அதிகாலை காற்று கட்டிலில் ஒன்றாக இணைந்திருந்த அந்த இரு இதயங்களையும் வருடியது. முதலில் கண்பிடித்தவள் ஆகாஷின் நெஞ்சில் கை வைத்து அவனது இதய துடிப்பை ரசித்தபடி படுத்திருந்த தாமரை மெதுவாக கண்பிடித்தாள். அவனது முகத்தில் இன்னும் அந்த தாடி கம்பீரமாக இருந்தது. நேற்று இரவு நடந்த அந்த ஆழமான முத்த பரிமாற்றங்கள் அவளது நினைவுக்கு வர அவளது கண்ணங்கள் தன்னிச்சையாக சிவந்தன. இந்த ஆளுகிட்ட இவ்வளோ சீக்கிரம் தோத்து போக கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இவரோட இந்த ரொமான்ஸ்க்கு முன்னாடி என்னால நிக்கவே முடியலையே என்று நினைத்தபடி அவனது நெற்றியில் முளைத்திருந்த முடிகளை மெதுவாக ஒதுக்கிவிட்டாள். ஆனால் தாமரையின் இந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஏன்னா இன்று ஆகாஷுக்கு பெரிய ஆப்பு வைக்க நினைக்க தாமரைக்கு இயற்கையே ஒரு விசித்திரமான ஆப்பை தயார் செய்து வைத்திருந்தது. முத்தையா வயல் வேலை விஷயமாக பக்கத்து ஊருக்கு சென்றிருக்க ஆகாஷ் கிராமத்து தெருவில் சும்மா உலா வந்து கொண்டிருந்தான். அவன் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் தாமரையின் கண்கள் ஜன்னல் வழியே அவனை கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கும். அது அவளுக்கே தெரியாத அவளது பொசசிவ்னஸ். அப்போது அந்த தெருவில் இருக்கும் ஒரு பம்பு செட்டு குழாயடியில் ஊர் இளம்பெண்கள் 4-5 பேர் துணி துவைத்துக் கொண்டும் தண்ணீர் பிடித்துக் கொண்டும் இருந்தனர். அதில் அந்த ஊர் பிரசித்தி பெற்ற வம்புக்காரியும் கொஞ்சம் வழவழவென பேசும் குணமுள்ளையுமான கல்பனா என்பவளும் இருந்தாள்.
தாடியுடன் வேட்டியை மடுத்து கட்டி ஒரு அக்மார்க் மதுரை மாப்பிள்ளையாக நடந்து வரும் ஆகாஷை பார்த்ததும் கல்பனாவின் கண்கள் அப்படியே விரிந்தன. அடியே, அதோ பாருங்கடி, நம்ம தாமரையோட புருஷன் வராரு. ஹால் என்ன சொக்கு தங்கம் மாதிரி இருக்காதுரி. சென்னக்காரனா சும்மாவா என்று தன் தோழிகளிடம் சொல்லிவிட்டு குடத்தை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு நேராக ஆகாஷின் வழிமறித்து நின்றாள். என்ன மாப்பிள, சும்மா டவுன் பக்கம் கிளம்பிட்டீங்களா? சென்னையில பெரிய ஆபீஸ் வச்சிருக்கீங்களாமே, எங்களை மாதிரி கிராமத்து ஆளுங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா என்று கல்பனா தன் குரலை குழைத்து கண்ணடித்து கேட்டாள். ஆகாஷ் யதார்த்தமாக சிரித்துக் கொண்டு, அப்படியெல்லாம் இல்லைங்க, சும்மாதான் நடந்து போயிட்டு இருக்கேன் என்றான். அவ்வளவுதான். கல்பனா இன்னும் ஒரு அடி முன்னால் எடுத்து வந்து, அப்புறம் எப்படி இருக்கீங்க மாப்பிள? இவ்ளோ அழகா இருக்கீங்க, இந்த தாடி கூட உங்களுக்கு செம்மையா பொருந்தது என்று சொல்லிக்கொண்டே யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஆகாஷின் மேல் தன் கையை வைத்து அவனது சட்டையில் இருந்த ஒரு சின்ன நூலை எடுப்பது போல அவனது நெஞ்சை தொட்டு பேசினாள். வீட்டு வாசலில் நின்று கொண்டு இதை பார்த்து கொண்டிருந்த தாமரைக்கு தலைக்கேறியது கோபம். நெஞ்சுக்குள் பொறாமை தீ அசர வேகத்தில் பற்றி எரிய, என்னடி இது, நேத்து மல்லிகா அஞ்சல வந்தா, இன்னைக்கு இந்த கல்பனா வந்து என் புருஷன் நெஞ்சில கை வச்சு பேசுறாளா? அவ கை எங்க போகுது பாரு என்று உள்ளுக்குள் ரத்தம் கொதித்தது. தாமரை கையில் இருந்த சமையல் கரண்டியை அப்படியே போட்டுவிட்டு வாசலில் இருந்த செருப்பை கூட போடாமல் விறுவிறுவென்று பம்பு செட்டை நோக்கி ஓடி வந்தாள். அவளது முகம் அப்படியே தக்காளி பழம் போல சிவந்து போயிருந்தது. ஹேய் கல்பனா என்று தாமரை கத்திய சத்தத்தில் சுற்றியிருந்த பெண்கள் அனைவரும் அதிர்ந்து போய் பார்த்தனர். கல்பனா கையை டக்கென்று எடுத்துவிட்டு, என்ன தாமரக்கா, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க என்றால் அசட்டு சிரிப்போடு. பின்ன சத்தம் போடாம என்னடி பண்ணுவாங்க என்று இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு சிங்கப்பெண் போல கர்ஜித்தாள் தாமரை. உனக்கு இங்க என்ன வேலை? தண்ணி பிடிக்க வந்தியா, இல்ல ஊர்ல இருக்கிற மத்தவங்க புருஷன்கிட்ட வழிஞ்சு பேச வந்தியா? முதல்ல உன் கையை எங்க வச்சு பேசுறன்னு அறிவிருக்காடி உனக்கு? என் புருஷன் சட்டையில நூல் இருந்தா அதை எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ எதுக்குடி இவ்ளோ நெருக்கமா வந்து நிக்கிற என்று வார்த்தைகளால் வருத்தெடுத்தாள். ஆகாஷ் இதை பார்த்துவிட்டு உள்ளுக்குள் குதூகலம் அடைந்தான். ஆஹா, மதுரக்காரிக்கு நம்ம மேல இருக்கிற பொசசிவ்னஸ் அம்புட்டு பலமா இருக்கு போலயே என்று தன் தாடியை தடவிக்கொண்டே வேடிக்கை பார்த்தான். கல்பனா பயந்து போய், அக்கா நான் சும்மாதான் அவர்கிட்ட பேசினேன் என்று இழுத்தாள். உன் சும்மா பேச்செல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ. இன்னொரு தடவை என் புருஷன் பக்கத்துல உன்னை பார்த்தேன், அப்புறம் இந்த தாமரையோட இன்னொரு முகத்தை நீ பாப்படி, ஒழுங்கா ஓடி போயிடு என்று தாமரை கராராக அதட்ட கல்பனா குடத்தை தூக்கி கொண்டு அலறி அடித்துக் கொண்டு ஓடினாள். தோழிகள் அனைவரும் சிரித்துக் கொண்டே கலைந்து செல்ல இப்பொழுது அந்த பாதையில் தாமரையும் ஆகாஷும் மட்டுமே நின்றனர். தாமரை இன்னும் மூச்சரைக்க ஆகாஷை முறைத்து பார்த்து கொண்டிருந்தவள், உங்களுக்கும் அறிவே இல்லையா ஆகாஷ்? எவளாவது வந்து நெஞ்சில கை வச்சு பேசினா அப்படியே வாய பொழந்துகிட்டு பாப்பீங்களா? சென்னையில பெரிய பிசினஸ் மேக்னட்னு சீன் போடுவீங்க, இங்க வந்து கிராமத்து பொண்ணுங்க கிட்ட இப்படி வழிய விடுறீங்களா என்று தன் கோபத்தை ஆகாஷ் மீது திருப்பினாள். ஆகாஷ் மெதுவாக அவள் அருகே நெருங்கி வந்தான். அவளது இரு கைகளையும் தன் பலமான கரங்களுக்குள் பற்றி கொண்டான். அவளது விரல்கள் பொறாமையிலும் கோபத்திலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. தாமர, நான் எங்கேடி வழிய விட்டேன்? அவதான் வந்து பேசினா. ஆனா நீ இவ்ளோ தூரம் ஓடி வந்து சண்டை போறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பொண்டாட்டிக்கு என் மேல இவ்வளோ பொசசிவ்னஸ் இருக்குது. எவளாவது என்ன தொட்டா உனக்கு ஹாம்புட்டு எரியுதாடி என்று அவளது முகத்திற்கு மிக நெருக்கமாக தன் முகத்தை கொண்டு வந்து காதோரம் கிசுகிசுத்தான். ஆமா, எரியுதுதான். நீங்க ஏன் புருஷன், உங்களை வேற எந்த பொண்ணு தொட்டு பேசுறத இந்த தாமரையால சகிச்சுக்கவே முடியாது, புரியுதா என்று தன் மனதில் இருந்த உண்மையான பொறாமையை ஆவேசமாக ஒப்புக்கொண்டாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் ஆகாஷ் அவளது இடுப்பை வளைத்து இழுத்து அந்த தெருவோர மரநிழலில் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன் அவளது இதழ்களில் தன் இதழ்களை அழுத்தமாக பதித்து அவளது கோபத்தையும் பொறாமையையும் தன் காதலால் அப்படியே அடக்கினான்.
அந்த பகல் வேளையின் வெயிலையும் மீறி அவர்களின் முத்தத்தின் சூடு தெருவையே ஸ்தம்பிக்க வைத்தது. தாமரை அவனது அணைப்பில் அப்படியே உருகி போனாள். அவனது தாடி அவளது முகத்தில் உரசிய போது அவளது பொறாமை எல்லாம் மறைந்து ஒரு பேரன்பு மட்டுமே எஞ்சியிருந்தது. இனிமே எவளாவது என்கிட்ட வந்தா அவளை நீயே அடிச்சு துரத்திட்டு தாமர. ஏன்னா இந்த ஆகாஷோட உடம்பு உயிரும் இந்த மதுரக்காரிக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டு சொன்னான் ஆகாஷ். அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்தவர்களுக்கு முத்தையாவின் அழைப்பு அந்த அமைதியான மாலை பொழுதை சற்றே மாற்றியது. முத்தையா பக்கத்து ஊர் கோவில் திருவிழாவிற்காக பஞ்சாயத்து முடிவு செய்ய ஊர்க்காரர்களுடன் செல்வதாக திட்டமிட்டிருந்தார். அப்பொழுது ஆகாஷ், மாமா வேணும்னா நான் உங்களை கார்ல கூட்டிட்டு போய் விடட்டுமா என்று கேட்டபோது முத்தையாவின் குரலில் ஒரு முதிர்ந்த புரிதல் இருந்தது. இல்ல மாப்ள, தாமரை இங்க தனியா இருப்பா, நீங்க அவ கூடவே இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று அவர் மென்மையாக கூறிய போது ஆகாஷின் முகம் மலர்ந்தது. நிச்சயமா மாமா, எனக்கு டபுள் ஓகே என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அதே நேரம் தாமரை ஹாலில் அமர்ந்து தையல் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் அவளை பார்த்தான். அவள் தன் கவனத்தை தையல் ஊசியிலேயே வைத்திருந்தாள். அவன் அவள் அருகே சென்றதும் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு, போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க, நான் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கூப்பிடுறேன் என்று கராராக சொன்னாள். அவள் தன் பிடிவாதத்தை விடவில்லை. ஆனால் ஆகாஷ் அதை கண்டு கொள்ளாமல் மீண்டும் அவன் சோஃபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்து செய்திகளை பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் தன் கம்பெனியின் பொறுப்புகளை பற்றி ஆபீஸில் இருக்கும் மேனேஜரிடம் சில விஷயங்களையும் போன் செய்து கேட்டு தெரிந்து கொண்டவன் அடுத்ததாக கார்த்திக் அண்ணனுக்கு போன் செய்தான். ஹலோ கார்த்திக் அண்ணா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் ஆகாஷ். மறுமுனையில் கார்த்திக்கின் குரல் உற்சாகமாக ஒலித்தது. நல்லா இருக்கேன் ஆகாஷ். என்னடா எல்லாம் ஓகேவா? அங்க சூழல் எப்படி இருக்கு? ஆகாஷ் சற்றே யோசித்து விட்டு பதிலளித்தான். இப்பதான் அண்ணா கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை சீராகிட்டு வருது. இன்னும் முழுசா எல்லாம் கம்ப்ளீட் ஆகல. ரொம்ப பொறுமையா தான் கையாண்டுகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அது வரைக்கும் நீங்க தான் நம்ம ஆபீஸ் பொறுப்புகளை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கணும். தாத்தாவை கொஞ்சம் வருத்தப்படாம பாத்துக்கோங்க என்றான். கார்த்திக்கும் சிரித்து கொண்டே சொன்னான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ எப்படி வேணாலும் அவளை சமாதானப்படுத்து. ஆனா இங்க சென்னைக்கு கூட்டிட்டு வரும்போது மட்டும் அவ முழு சந்தோஷத்தோட தான் வரணும். இங்க வந்து சமாதானம் பண்ற வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாம். எதா இருந்தாலும் அந்த ஊர்லயே அந்த விஷயத்த முடிச்சிட்டு தம்பதியா திரும்புங்க என்று கார்த்திக் உரிமையுடன் அதட்டினான். ஆகாஷ் புன்னகைத்தவன், நிச்சயமா அண்ணா, அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டு மாமா ஊருக்கு போறாரு. அந்த சான்ஸ பயன்படுத்தி தாமரைய ஏன் வழிக்கு கொண்டு வர போற என்றான். உடனே கார்த்திக் அவனை கலாய்க்க தொடங்கினான். அப்படியா? ஆல் தி பெஸ்ட் தம்பி. அண்ணன் நானே 3 பிள்ளைங்களை பெத்துட்டேன். இன்னொரு புள்ள கூட பெத்துக்கலாம் போலவே இருக்கு. ஆனா நீ இன்னும் உன் பொண்டாட்டி பின்னாடி கெஞ்சுக்கிட்டு திரியறியே. சட்டுப்புட்டுன்னு அவளை சமாதானப்படுத்தி குடும்பத்தை விரிவுபடுத்துற வழிய பாரு என்று சொல்ல ஆகாஷும் வெட்கப்பட்டு கொண்டே, அதெல்லாம் கூடிய சீக்கிரமே நடக்கும்னா. சரி, எல்லாரும் எப்படி இருக்காங்க? குட்டி பாப்பா நல்லா இருக்காளா என்று விசாரித்தான். எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. நீ திரும்பி வந்து ஆபீஸ சார்ஜ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போயிட்டு ரம்யாவை கூட்டிட்டு வரணும்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் எப்பவும் போல ஒத்துமையா அந்த வீட்டுல இருக்கலாம். அது வரைக்கும் நீ பத்திரமா இரு என்று சொல்லிவிட்டு கார்த்திக் போனை வைத்தான். போனை வைத்த ஆகாஷ் மெதுவாக திரும்பி தாமரையை பார்த்தாள். அவள் இன்னும் தன் கையில் வேலையிலேயே மும்முரமாக இருந்தாள். அவளை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று யோசித்தவன் இன்று இரவு ஒரு முக்கியமான கட்டத்தை எட்ட வேண்டும் என்று தீர்மானித்தான். அன்று இரவு முத்தையா ஊருக்கு கிளம்பும் போது தாமரையிடம், தாமரை, மாப்பிள ரொம்ப நல்லவருமா, அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, நான் போயிட்டு வரேன், பத்திரமா இருங்க என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். வீடு இப்பொழுது அமைதியானது. தாமரை சமையலில் வேலை செய்து கொண்டிருக்க
ஆகாஷ் வெளியே திண்ணையில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவள் சமையல் எல்லாம் முடித்துவிட்டு வெளியே வந்தபோது அவன் இன்னுமே அதே இடத்தில் அமர்ந்திருந்ததை கவனித்தாள். அவன் கண்களில் ஒரு தீவிரமான உறுதி தெரிந்தது. அதுவரை இருந்த அவளது கோபத்திற்கு அடியில் அவனது இந்த வருகை தந்த ஒரு மெல்லிய நெருக்கம் அவளுக்குள் படர்ந்திருந்தது. வீட்டின் உள்ளே அமைதி நிலவ முத்தையா இல்லாத அந்த இரவு ஆகாஷிற்கும் தாமரைக்கும் இடையில் ஒருவிதமான தயக்கத்தையும் அதே சமயம் ஆழ்ந்த மௌனத்தையும் கொண்டு வந்திருந்தது. தாமரை மதியமே சமையல் வேலையை முடித்து உணவை டைனிங் டேபிளில் எடுத்து வைத்துவிட்டு ஆகாஷை அழைத்து வந்தாள். இருவரும் அமர்ந்து உணவருந்த தொடங்கினர். உணவின் சுவை எதையும் அவர்கள் கவனிக்கவே இல்லை. பாத்திரங்களில் கரண்டி படும் சத்தம் மட்டுமே அந்த அமைதியை கலைத்துக் கொண்டிருந்தது. ஒருவரையொருவர் நேராக பார்க்காமல் தங்களுக்குள் இருந்த அந்த மெல்லிய பிணக்கை மனதிற்குள் அசை போட்டுக் கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். உணவு முடிந்ததும் தாமரை எழுந்து அந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறம் இருக்கும் தோட்டத்திற்கு சென்றாள். குழாயடியில் பாத்திரங்களை விலக்கி அவற்றை அடுக்கி வைத்துவிட்டு அவள் நேராக துணி துவைக்கும் அந்த பெரிய கல்லின் மேல் அமர்ந்து கொண்டாள். வானத்தில் நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து விளையாடி கொண்டிருக்க அந்த இருள் சூழ்ந்த தோட்டம் அவள் மனதின் பாரத்தை சுமந்து கொண்டிருந்தது. அவள் அங்கிருந்த நிலவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தன. ஆனால் நிலாவின் வெளிச்சம் அவளது கண்ணீரை மட்டும் தொட்டு சென்றது. ஆகாஷ் ஹாலில் அமர்ந்து அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். 10 நிமிடம் 15 நிமிடம் அவளை காணாமல் அவனுக்கு தவிப்பு கூடியது. என்னதான் பிடிவாதம் பிடிச்சாலும் இந்த இருளில் அவள் தனியாக என்ன செய்கிறாள் என்ற கவலை அவனை தோட்டம் நோக்கி இழுத்து வந்தது. தோட்டத்தின் அமைதியில் நிலவு வெளிச்சத்தில் கல்லின் மேல் அமர்ந்திருக்கும் அவளது உருவம் தெரிய அவன் மெதுவாக அவள் அருகே சென்றான். அவளது தோளின் பின்னால் இருந்து அவளது தோளை தொட்டு தமர என்று அழைத்தான். அவள் எந்த சலனமும் காட்டாமல் அவனை திரும்பி பார்க்கவே இல்லை. அவளது பார்வை இன்னும் வானத்திலேயே இருந்தது. அந்த மௌனம் ஆகாஷின் நெஞ்சை அழுத்தியதும் அவன் மெதுவாக அவள் முன்னால் வந்து நின்று அவளது இரு கைகளையும் தன் உள்ளங்கைக்குள் பொதிந்து கொண்டவன், தமர, இங்க பாருடி, இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை இப்படி தவிக்க விட போற? நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இந்த தற்காலிகமான பிரிவு நம்மளை பிரிக்க நினைக்கிற 3ஆம் நபர்களுக்கு தான் சாதகமா அமையும். அவங்களுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும் என்று அவன் குரல் நடுங்க கூறியதும் தாமரை அவனை பார்த்தாள். அவள் கண்களில் இருந்த சலனமற்ற பார்வை அவனை பதம் பார்த்தது. ஆகாஷ், உங்களை மன்னிச்சு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன தப்பானவளா நினைச்சு பேசும்போதும் என் உயிரே போற மாதிரி இருக்குது. நான் உங்க மனைவி தானே, என் உயிருக்கு உயிரானவர் தானே நீங்க. என்ன அப்படி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூடவா நீங்க யோசிக்கல? யார நம்பி நான் என் வாழ்க்கைய தார பார்த்துட்டு வந்தேன்? உங்களை நம்பித்தானே. நீங்களே என்னை தரம் தாழ்த்தி பேசும்போது நான் எப்படி உங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழ முடியும்னு நினைப்பேன் என்று அவள் கேட்டபோது அந்த வார்த்தைகளில் இருந்த வலி ஆகாஷின் இதயம் வரை ஊடுருவியது. வேகமாக அவள் கைகளை விட்டுவிட்டு அவள் கன்னங்களில் தன் உள்ளங்களை வைத்து அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து கெஞ்ச தொடங்கினான். தமர, தயவு செஞ்சு அப்படி பேசாதடி. நான் பண்ணின தப்பு, நான் அன்னைக்கு பேசின வார்த்தை, அதெல்லாம் என்னை பெரிய குற்றவாளியாவே உணர்த்துது. ஓன் வாயாலேயே இந்த வழியை நான் கேட்கும்போது என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. நான் உன் மேல சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், இனி எந்த காலத்திலையும் உன் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணீர் கூட வர்ற மாதிரி நான் பேச மாட்டேன். இது என் அம்மா மேல சத்தியம் தாமர. எனக்கு என் அம்மானா உயிர். அவங்க மேல சத்தியம் பண்ணிக்கிட்டு சொல்றேன், இந்த தப்ப இனி நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றவனின் கண்களில் வழிந்த கண்ணீரை தாமரையால் பார்க்க முடியவில்லை. மீண்டும் அவன் தொடர்ந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குள்ள இருந்த அந்த நெருக்கம் என்னால மறக்க முடியல. எனக்கும் உணர்ச்சிகள் இருக்குது தாமர. உன்னை என் பக்கத்துல வச்சுக்கிட்டு தொடாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? நான் எந்த பொண்ணையும் இது வரைக்கும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. அது என் தாத்தா எனக்கு கத்து கொடுத்த ஒழுக்கம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் தொட்டது உன் முழு சம்மதத்தோட மட்டும்தான். ஒரு குழந்தைக்கு கிடைச்ச சாக்லேட்டை பாதியில புடுங்கினா அந்த குழந்தை எப்படி துடிக்குமோ அப்படி துடிச்சிட்டு இருக்கேன். இந்த தனிமை என்ன கொல்லுது தாமர. தயவு செஞ்சு என்ன தவிக்க விடாத. இப்படி சொல்றதுனால எனக்கு உன்னோட உடம்பு மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சுக்காதடி.
உன்னோட அன்பு, உன்னோட அருகாமை, அதுதான் எனக்கு தேவை. உன்கிட்ட என் உரிமையை கேட்காம நான் வேற யார்கிட்ட கேட்பேன்? இந்த தனிமையை என்னால தாங்க முடியலடி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு என்று சொல்லி அவன் கதறி அழுதான். அவன் அழுத்ததை பார்த்த தாமரையின் மனது இலக்கி போனது. அவள் பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன் கணவன் தன் முன்னால் இப்படி உருகி நிற்பது அவளை பலவீனமாக்கியது. அவள் மெல்ல எழுந்து அவன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவன் விம்மியதை அவள் மார்பில் உணர முடிந்தது. ஆகாஷ் என்று அவள் அவனை இறுக்கி கட்டி கொண்டாள். அவளுக்கு அழுவதா அல்லது சிரிக்கதா என்று தெரியவில்லை. ஆனால் அவள் அணைப்பில் இருந்த அந்த தீராத காதல், இத்தனை நாட்களாக இருந்த அந்த தூரத்தை ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைத்தெறிந்திருந்தது. நிலவொளியில் அந்த தோட்டத்தில் அந்த தம்பதிகள் ஒருவரையொருவர் தழுவி நின்ற அந்த தருணம் அவர்களின் காதலின் புதிய அத்தியாயமாக மாறியது. தாமரை அவன் நெஞ்சில் தலை சாய்த்து நின்றிருக்க, ஆகாஷ் அவளது கூந்தலை வருடியபடி அவளை தன் கைகளுக்குள் இன்னும் பத்திரமாக சுருட்டி பிடித்திருந்தான். அவனது கண்ணீரின் ஈரம் அவனது சட்டையில் படர அவனது இதயம் ஒருவிதமான அமைதியை உணர்ந்தது. அவன் எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டிருந்தாலும் இன்று அவள் அவன் மீது வைத்த அந்த அணைப்புதான் அவனுக்கு உண்மையான மன்னிப்பாக தெரிந்தது. அவன் அவளது முகத்தை மெதுவாக நிமிர்த்தினான். நிலவின் மங்கலான ஒளி அவளது கண்ணீர் வழிந்து முகத்தில் படர அவள் இன்னும் தேவதையாக தெரிந்தாள். ஆகாஷ் தன் விரல்களால் அவள் கன்னத்தில் இருந்த கண்ணீரை துடைத்தான். அவன் கண்களில் இருந்த அந்த ஏக்கம் இப்பொழுது ஒரு விதமான திருப்தியாக மாறியிருந்தது. இவ்வளவு நாள் நான் பட்ட போராட்டத்துக்கு கிடைச்ச மிக பெரிய பரிசு நீதான் தாமரை. உன்னை இழந்தா நான் வாழறதுல அர்த்தமே இல்லைன்னு இப்போ புரியுது. இனிமே உன் சிரிப்பை தவிர வேற எதையும் நான் என் கண்ணால பார்க்க மாட்டேன்டி என்று அவன் உறுதியளிக்கும் தொனியில் பேசினான். தாமரை அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் கோபம் மறைந்து அவனை கடந்து சென்ற கசப்பான நினைவுகளும் கரைந்து போயின. உங்க மேல எனக்கு கோபம் இல்ல ஆகாஷ். உங்க மேல நான் வச்சிருக்கிற உரிமையினால தான் கோவப்படுறேன். வேற யாருக்காகவும் இல்ல, உங்களுக்காக மட்டும்தான் நான் இப்படி மாறினேன், இப்படி போராடினேன். என்னால வேற யாரையும் அந்த இடத்துல கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது என்று அவள் தன் உள்ளத்தை உள்ளங்கையில் வைத்தது போல சொன்னாள். அந்த தோட்டத்தின் மௌனத்தில் நிலவொளியின் மெல்லிய கதிர்கள் அவர்களின் மேனியில் பட்டு கொண்டிருந்தது. ஆகாஷ் அவளது தாடையை மென்மையாக தன் விரல்களால் ஏந்தி அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த தீவிரமும் காதலும் அவளை ஒரு கணம் உறைந்து போக செய்தது. அதற்கு மேல் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ஆகாஷ் தன் மனைவியின் இதழ்களை கவர்ந்தான். அந்த முத்தம் பிரிவின் வலியை மறந்து அவர்கள் ஒன்று சேர்ந்த தருணத்தின் ஆழமான சாட்சியாக இருந்தது. அது வெறும் இதழ் சங்கமம் மட்டுமல்ல, அவர்களின் ஆன்மாக்கள் ஒன்றோடொன்று பேசிக்கொண்ட அந்த உரையாடல். ஆகாஷின் அந்த ஆவேசமான முத்தம் தாமரையை முழுவதுமாக ஆட்கொண்டது. அவள் அவன் முதுகை பிடித்து இறுக்கமாக தன்னை அவனோடு பொருத்தி கொண்டாள். பிறகு மெதுவாக அவளை விட்டு பிரிந்த ஆகாஷ் அவள் முகம் முழுவதும் சிதறியிருந்த முத்தங்களை அடுக்கினான். அவள் கூந்தலில் சூடியிருந்த மல்லிகை பூக்களின் மனம் அவனை போதையேற்ற அவன் மீண்டும் அவளது இதழ்களை ஆவேசமாக தன்வசப்படுத்தினான். அவனது வேகம் அதிகரிக்க தாமரையின் மூச்சுக்காற்று சீரற்றதாக மாறியது. அவள் மூச்சு திணறி அவன் முதுகில் மெல்ல தட்டிய போதுதான் ஆகாஷ் அவளை விட்டு விலகினான். அவளோ வாடிய கொடியென அவன் மார்பிலேயே சரிந்துவிட, மலரை விட மென்மையாக அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் அவள் கண்களை ஆழமாக பார்த்து கொண்டே அவளை தூக்கி கொண்டு படுக்கையறை நோக்கி நடந்தான். அறைக்குள் நுழைந்தவன் தன் காலாலேயே கதவை சாத்தி விட்டு அவள் மென்மேனியை அந்த மெத்தையில் கிடத்தினான். அந்த அறை முழுக்க காதலின் நறுமணம் பரவி இருந்தது. ஆகாஷ் அவளின் மீது மெதுவாக படர்ந்து அவளது நெற்றி, கண்கள், கன்னங்கள், காது மடல், மூக்கு என ஒவ்வொன்றிலும் தன் இதழ்களை பதித்தான். அவளது இதழ்களின் சுவையை மீண்டும் மீண்டும் பருகியவன் அவளது கழுத்து வளைவில் தன் முகம் புதைத்து மெதுவாக அவள் சேலை முந்தானையை விலக்கி அவளது மார்பு குழியில் தன் முகம் பதித்து அந்த சூட்டில் தன்னை மறந்து மூழ்கினான். அவனின் அந்த செய்கையில் அவளது உடல் லேசாக நடுங்க, அடுத்ததாக ஆகாஷ் அங்கிருந்து மெதுவாக கீழே இறங்கி அவளது தொப்புளில் தன் இதழ்களால் அழுத்தமாக முத்தமிட்டு தன் இதழ் சுவடை பதித்தான். அவனது அந்த செய்கை தாமரையை உணர்ச்சியின் உச்சத்திற்கே அழைத்து சென்றது என்று சொல்லலாம். அவனுக்கு பொறுமை இல்லாததை போல அவன் மீண்டும் அவள் இதழ்களுக்கு வந்து வன்மையாக முத்தமிட தொடங்கினான். அதே நேரம் இருவரது ஆடைகளும் கலைந்து அந்த அறையின் அமைதிக்குள் கரைந்தன.
ஆகாஷ் அவளது உடல் முழுவதையும் தன் இதழ்களால் ஊர்வலம் நடத்தி ஒவ்வொரு அங்குலத்தையும் தன் காதலால் ஆட்கொண்டான். இறுதியில் அவள் கால் பாதங்களில் தன் முத்தத்தை பதித்து அவன் தஞ்சம் புகுந்த போது தாமரை உணர்ச்சியின் வேகத்தில் தன் கீழ் இதழை வன்மையாக கடித்து கொண்டு அந்த மெத்தை விரிப்பை தன் விரல்களால் இருக்க பிடித்து கொண்டாள். அதை கண்ட ஆகாஷின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. மெத்தை விரிப்பை பிடித்திருந்த அவள் கைகளை விடுவித்து அவளது 2 கைகளையும் தன் கைகளுக்குள் கோர்த்து கொண்டு மீண்டும் அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்து மெதுவாக அவளுள் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டான். ஆரம்பத்தில் தாமரைக்கு சிறு வலி இருந்தாலும் கணவனின் அந்த ஆழமான காதலில் அவள் இன்பத்தில் முணுங்கத் தொடங்கினாள். அவளது முனகல் அவனது வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அந்த இரவு முழுவதும் அந்த அறை காதலின் திருவிழாவாக மாறியது. ஆகாஷ் களைப்பறியாமல் அவளை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அந்த இரவு முழுவதும் தன்னோடு பிணைத்திருந்தான். ஒரு கட்டத்தில் உணர்ச்சியின் உச்சத்தை தொட்ட தாமரை சோர்வின் பிடியில் மெதுவாக உறக்கத்திற்குள் நழுவினாள். தன்னவள் அமைதியானதை கண்ட ஆகாஷ் மெதுவாக அவளிடமிருந்து விலகி அவள் அருகே படுத்து அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். அவள் ஏற்கனவே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததை கண்டவன், அதுக்குள்ள தூங்கிட்டாளே என்று கொஞ்சியபடியே அவள் உச்சந்தலையில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். பின்பு அவளுக்கும் தனக்குமாக போர்வையை போர்த்தி அவளை இறுக்கமாக அணைத்தபடியே அவனும் உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் காலை இரவு முழுவதும் நடந்த அந்த காதலின் களைப்பு ஆகாஷை விழிக்க விடாமல் தடுத்தது. தாமரையும் அசதியில் அசைவற்று கிடக்க அந்த அறை முழுவதும் அவர்களின் நேற்றைய இரவு காதலின் நறுமணமாக எஞ்சியிருந்தது. காலை கதிர்கள் ஜன்னல் வழியே எட்டி பார்த்த போதும் அவர்கள் இன்னும் ஒருவருக்கொருவர் பிணைந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த பனிப்பொழுதில் ஜன்னல் வழியே நுழைந்த இளஞ்சூரியனின் கதிர்கள் தாமரையின் முகத்தில் விழுந்து விளையாடின. அவள் மெல்ல கண் விழித்தாள். தன் தலை ஆகாஷின் மார்பின் மீது இருக்க அவன் அவளை கெட்டியாக கட்டியணைத்தபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது கைகள் அவள் இடுப்பை விட்டு இன்னும் அகலவில்லை. அந்த வசீகரமான தாடி முகம் தூக்கத்தில் இன்னும் குழந்தையைப் போல தெரிந்தது. நேற்று இரவு நடந்த அத்தனை நிகழ்வுகளும் ஒரு கனவு போல அவளுக்குள் அலைமோதின. தன் கணவனின் மீதான கோபம், பொறாமை, பிடிவாதம் என அனைத்தும் கரைந்து அவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்த அந்த தருணங்கள் அவளுக்குள் ஒரு பேரமைதியை தந்தது. அவனை இவ்வளவு நெருக்கமாக பார்ப்பதே அவளுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. அவன் மீது இருந்த காதலையும் அவன் காட்டிய உரிமையையும் நினைத்த போது தன் கண்கள் பணிக்க தொடங்கின. தாமரை மெதுவாக அவனது பிடியிலிருந்து நகர முயன்றாள். ஆனால் ஆகாஷ் தூக்கத்திலேயே இன்னும் இறுக்கமாக அவளை தழுவி கொண்டவன், இன்னும் கொஞ்ச நேரண்டி பிளீஸ் என்று முணுமுணுத்தான். அவன் விழித்திருக்கிறான் என்று நினைத்து அவள் திடுக்கிட்டவள், ஆகாஷ் மணி என்னாச்சுன்னு பாருங்க, அப்பா ஊர்ல இருந்து வந்துடுவாரு, நம்ம இன்னும் தூங்கிட்டு இருக்கோம் என்று அவனை எழுப்ப முயன்றாள். அவன் கண்கள் திறக்காமலேயே அவள் நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தவன், அப்பா வந்தா வரட்டும் தாமரை, இன்னைக்கு இந்த நாள் முழுக்க நீயும் நானும் மட்டும்தான், வேற யாருக்காகவும் நம்ம காதலை விட்டு கொடுக்க முடியாது, புரிஞ்சுதா என்றவன் மெதுவாக கண்களை திறந்து அவளை பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு விதமான மமதையும் அன்பும் கொப்பளித்தன. அப்பொழுது சரியாக முத்தையாவின் குரல் வெளியே கேட்டது. தாமரை, மாப்பிள எழுந்துட்டீங்களா இல்லையா? நான் வந்துட்டேன் என்றதும் தாமரை பதற்றத்துடன் அப்பா வந்துட்டார் என்று கூறி போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். ஆகாஷ் சிரிந்து கொண்டே எழுந்து அமர்ந்தவனது முகத்தில் அந்த தாடியும் தூக்க களைப்பும் கலந்த அந்த பொலிவு அவனை ஒரு முதிர்ந்த காதலனாக காட்டியது. அரை கதவை திறந்த ஆகாஷ் முத்தையாவை பார்த்ததும் ஒரு பவ்யமான புன்னகையை உதிர்த்தான். முத்தையா உள்ளே வந்தவர் அவர்கள் இருவரையும் பார்த்ததும் தன் அனுபவ கண்களால் அனைத்தையும் புரிந்து கொண்டார். ஏன மாப்பிள, இன்னைக்கு முகமெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கு, கோவில்ல நான் வேண்டின விஷயம் சீக்கிரமே நடந்துரும் போல இருக்கே என்று கிண்டலாக சிரித்தார். தாமரை வெட்கத்தில் தலை குனிந்தபடி குளியலறைக்குள் புகுந்தாள். ஆகாஷ் மாமனாரிடம், எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் மாமா, நாங்க இனிமே எப்பவுமே பிரிய மாட்டோம், ரொம்ப நன்றி என்றான் நெகிழ்ச்சியுடன். முத்தையா மகிழ்ச்சியுடன், எனக்கு இதுவே போதுமாப்ல, இப்போ நீங்க 2 பேரும் குளிச்சுட்டு கிளம்புங்க, 2 பேரும் அப்படியே அந்த பக்கத்துல இருக்க ஏரிக்கரைக்கு போயிட்டு வாங்க, 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா மனசு விசு பேசிட்டு இருங்க, அப்புறம் நான் காஃபி போடுறேன் என்றார். பிறகு இருவரும் குளித்து முடித்துவிட ஆகாஷ் தாமரையை அழைத்து கொண்டு ஏரிக்கரைக்கு சென்றான். அங்கே அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த நீர்நிலையை பார்த்தபடி இருவரும் மரத்தடியில் அமர்ந்தனர். ஆகாஷ் அவளது கைகளை தன் கைகளுக்குள் வைத்து கொண்டவன்,
தாமரை, இனிமே நாம சென்னைக்கு திரும்பினா நீயும் என்னோட தான் வரணும். அங்க நம்ம வாழ்க்கைய மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எவளோட பேச்சையும் கேட்டு உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை என் கண்ணுல வச்சு பாதுகாப்பேன் என்று சத்தியம் செய்தான். தாமரை மெல்ல அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், நிச்சயமா ஆகாஷ், உங்ககிட்ட கோவப்பட்டாலும் என் உலகம் நீங்க மட்டும்தான். இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தேகம்ன்றதே இருக்காது என்றால் உறுதியாக. அந்த ஏரிக்கரையின் அமைதியில் அவர்களின் காதல் உறுதிமொழிகள் காற்றோடு கலந்தன. அவர்களின் பழைய கசப்புகள் அனைத்தும் அந்த காற்றில் கரைந்து போக, இனி வரப்போகும் நாட்கள் மகிழ்ச்சியான நாட்களாக அமையும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள, ஆகாஷின் காதல் அந்த கிராமத்து மண்ணில் இன்னும் ஆழமாக வேர்பிடித்து விட்டது. தாமரையின் பிடிவாதம் காதலாக மாறி அந்த தம்பதிகள் ஒரு முழுமையான தம்பதிகளாக மாறினர். தாமரை, நான் உன்கிட்ட இப்போது கேட்கறது தப்பா சரியான்னு தெரியல. என்னடா, காரியம் முடிஞ்சோடனே கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. சென்னைக்கு நம்ம எப்ப கிளம்பலாம் என்று தயக்கத்துடன் கேட்டான். அவனது கண்களில் ஒருவிதமான பதற்றம் இருந்தது. அவளது மனதை மீண்டும் காயப்படுத்தி விடுவோமோ என்ற அச்சம் இருக்க, தாமரை அவனை மென்மையாக நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்கள் இப்பொழுது தெளிந்த நீரோடையைப் போல இருந்தன. அதில் கசப்போ கோபமோ துளியும் இல்லை. மாறாக ஒரு பெரிய புரிதல் இருந்தது. இன்னைக்கு போலாம் ஆகாஷ் என்று அவள் சொன்ன போது ஆகாஷின் இதயம் ஒரு கணம் துடிப்பதையே நிறுத்தியது.